தமிழாரம் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மன்னாரில் அதானி நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்டுள்ள காற்றிலை உயர்மின் திட்டத்திற்கு அருட்தந்தை சந்தியகு மாஸ்க் அடிகளார் எதிர்ப்பு தெரிவிப்பு. மகாபலி அபிவிருத்தியின் பெயரால் அபகரிக்கப்படும் நில ஆக்கிரமிப்பை நிறுத்தக் கோரி கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுப்பு. பிரபல பத்திரிகையொன்று தனது சிறப்புரிமைகளை மீறியமை தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றச்சாட்டு முன்வைப்பு. வைரலாகும் யாழ் மாநகர சபை முன் ஒட்டப்பட்ட நோட்டீஸ். குழந்தைகளிடையே அதிகரிக்கும் நோய் தொற்று தொடர்பில் பெற்றோருக்கு எச்சரிக்கை. கனடாவில் கோழி முட்டை மூலம் பிரபலமான பெண். வணக்கம். நியூ ரங்கநாத் தங்கச் சுரங்கம், மாக்கமன் ஸ்டீல். இவ்வாண்டு அக்ஷய திதியை முன்னிட்டு எமது ஸ்தாபனத்திலே கொள்வன செய்யும் வாடிக்கையாளர் அனைவருக்கும் தங்கம், வைர, வைரூரிய பரிசுக்களை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். இம்மாதம் 1ஆம் தேதி தொடக்கம், அதாவது 1/5/2024 15/5/2024 வரைக்கும் மிக சிறப்பு விலையில் பெற்றுக்கொள்ள ஒரு அரிய சந்தர்ப்பத்தை நியூ ரங்கநாத் தங்கச் சுரங்கம் உங்களுக்கு அளிக்கின்றது. உங்கள் பிள்ளைகளின் அனைத்து விதமான தங்க நகை தேவைகளையும் பூர்த்தி செய்ய ஒரு அரிய சந்தர்ப்பத்தை உங்களுக்கு தருகின்றது. வாருங்கள், வெற்றி பெறுங்கள். நன்றி, வணக்கம். மன்னார் தீவில் அதானி நிறுவனத்தால் மேற்கொள்ளப்படவுள்ள 52 காற்றலை உயர்மின் திட்டத்திற்கு இலங்கை அமைச்சரவையினால் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளமை ஏற்றுக்கொள்ள முடியாது என மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை சந்தியகு மாஸ்க் அடிகளார் தெரிவித்துள்ளார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் கடந்த புதன்கிழமை மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், மகாபலி அபிவிருத்தியின் பெயரால் மேற்கொள்ளப்படும் நில ஆக்கிரமிப்பை நிறுத்தக் கோரி கொக்குத்தொடுவாய், கொக்கிளாய், கரநாட்டிக்கேணி பிரதேச மக்களினால் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று வடமாகாண ஆளுநர் செயலகத்திற்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டது. எங்களுடைய மன்னார் தீவிலே மீண்டுமாக அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனத்தினாலே மேற்கொள்ளப்படவிருக்கின்ற 52 காற்றாலை உயர் மின்னணு திட்டமானது அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக செய்திகள் எங்களுக்கு கிடைத்தது. இந்த திட்டத்தினாலே எங்களுக்கு வரப்போகின்ற அழிவுகளை நாங்கள் பல வருடங்களாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். மீண்டும் நான் இதை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். முதலாவது, திட்டமிட்ட எங்களுடைய வாழ்விடம் பறிக்கப்பட போகின்றது, அது ஒன்று. அடுத்ததாக, எங்களுடைய பண்பாடு வரலாற்று சுவடுகள் அளிக்கப்பட போகின்றது. அத்தோடு எங்களுடைய வளங்கள் முற்றாக அழிவடைய செய்யப்பட்டு மக்கள் வாழ்விடங்கள் வாழாத நிலைக்கு உட்படுத்தப்பட போகின்றது. அத்தோடு எங்களுடைய மாணவருடைய கல்வி வாழ்வும் அவருடைய நல வாழ்வும் மிகவும் பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலைக்கு எங்களுடைய மாணவர்களும் குழந்தைகளும் தள்ளப்படவிருக்கிறார்கள். அதே போல எங்களுடைய வளமான மண், வளமான நீரை கொண்ட மண், வளமான இந்த மணலானது, எங்களுடைய தாய் மண்ணானது மிகவும் ஒரு கற்பழிக்கப்பட்ட ஒரு நிலைக்கு, எதுவும் மற்ற ஒரு நிலைக்கு அந்த நிலம் உட்படுத்தப்பட போகின்றது என்பதை இந்த வேளையில் மிகவும் கவலையோடு நான் சொல்லிக் கொள்வதோடு, மாமா மருமகன் கட்சியின் முகவரான டெய்லி மிரர் பத்திரிகை சஜித் பிரேமதாச ஆகிய தன்னால் அண்மையில் விமான நிலையத்தில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் சந்தரு குமாரசிங்க என்ற இளம் தொழில் முனைவரின் பிரச்சனையை மேற்கொண்டு எடுத்துச் செல்ல வேண்டாம் என்று கூறினாலும் விசா மோசடி விவகாரத்தை மேலும் எடுத்துச் செல்லாமல் மறந்துவிடுமாறு இந்த பத்திரிகை குறிப்பிட்டுள்ளது. இது தவறான கருத்து என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கூறியதாவது, டெய்லி மிரர் பத்திரிகையில் பொய்யான செய்தி வெளியிடப்பட்டமையினால் இது தனது சிறப்புரிமையை மீறும் செயல் என சஜித் பிரேமதாச தெரிவித்தார். விசா விவகாரத்தை முதலில் பாராளுமன்றத்தில் முன்வைத்தது தானே என்றும் அதன் பின்னரே அது வெளிச்சத்துக்கு வந்ததாகவும் அவர் தெரிவித்தார். இதுகுறித்து தான் கேள்வி எழுப்பி பதிலுக்காக காத்திருப்பதாகவும் இந்த விடயத்தில் தான் பல கருத்துக்களை வெளியிட்டுள்ள பின்னணியில் மாமா மருமகன் கட்சிக்கு நெருக்கமான பத்திரிகை ஒன்று ஒரு பொய்யான செய்தியை வெளியிட்டுள்ளது. சிறப்புரிமை குழுவிற்கு அவர்களை அழைத்து வர வேண்டிய அவசியமில்லை என்றாலும் இவ்வாறான பொய்களை எழுதி ஊடக சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்ய வேண்டாம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார்.
யாழ்ப்பாணம், கொழும்பு ஆகிய இரு மாவட்டங்களிலும் கிளைகள் உள்ளதாக நோட்டீஸ் அடித்து கல்யாண புரோக்கர் வேலை பார்க்கும் ஒரு நிறுவனம் யாழ் மாநகர சபைக்கு முன்னுள்ள ஆலமரத்திற்கு அருகில் பாரிய விளம்பரங்களை ஒட்டியுள்ளது. குறித்த விளம்பரங்கள் மாநகர சபை மட்டுமல்லாது பல்வேறு இடங்களிலும் ஒட்டியிருந்தாலும் மாநகர சபைக்கு முன்பே அலங்காரமாக ஒட்டியுள்ளது. அந்த விளம்பர பிரசுரங்களில் வைத்தியர் ஒருவருக்கு படித்த பெண் தேவை என்பதையே முதன்மை படுத்தி விளம்பரப்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாண வைத்தியர்களுக்கு பெண் கிடைப்பது அவ்வளவு கஷ்டமாக போய்விட்டதா என பலரும் சிந்திக்க தொடங்கியுள்ளனர். யாழ்ப்பாண மாநகர சபையில் படித்த அழகான பெண்கள் இருக்கிறார்கள் என கருதி குறித்த கல்யாண புரோக்கர் நிறுவனம் அந்த நோட்டீஸை ஒட்டியுள்ளார்களா? மாநகர சபையில் பணியாற்றும் திருமணமாகாத ஆண் ஊழியர்கள் இது தொடர்பில் கேள்வி எழுப்பியுள்ளார்கள். யாழ்ப்பாண கல்யாண சந்தையில் மிகவும் மதிப்புக்குரிய மாப்பிள்ளை அந்தஸ்தில் இருப்பவர்கள்தான் வைத்தியர் மாப்பிள்ளைகள். அதற்கு பின்னரே ஏனைய மாப்பிள்ளைகள் பார்க்கப்படுகின்றார்கள். இவ்வாறான நிலையில் வைத்தியர் மாப்பிள்ளைகளுக்கு இந்த நிலை என்றால் எங்களை போன்ற சாதாரண உத்தியோகஸ்தர்களுக்கு எப்போது பெண் கிடைக்கும் என்று யாழ் மாநகர சபையில் உள்ள திருமணமாகாத ஆண்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். நாட்டில் ஏறக்குறைய 2000 குழந்தைகள் ஃபீட்டா தலசீமியா நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று தலசீமியா நோய் வைத்திய நிபுணர் வைத்தியர் EM ரஞ்சினி எத்ரிசூரிய தெரிவித்துள்ளார். குறித்த நோய் நிலைமையை முன்கூட்டியே கண்டறிவதன் மூலம் தலசீமியா நோய் கொண்ட குழந்தைகள் பிறப்பதை தடுக்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். சர்வதேச தலசீமியா தினத்தை முன்னிட்டு கடந்த 8ஆம் திகதி கொழும்பு சுகாதார மேம்பாட்டு அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக மாநாட்டிலேயே விசேட வைத்தியர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில் தலசீமியா ஹீமோகுளோபின் உற்பத்தியில் குறைபாடுகளை ஏற்படுத்தும் மரபணு மாற்றத்தால் ஏற்படும் நோய் என்பதால் குழந்தைகளுக்கு அதிக அளவு ரத்தம் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். நோயால் பாதிக்கப்பட்ட தனிநபர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்கள் மீது மிகப்பெரிய உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலைமையை தடுப்பதற்கு நாட்டில் தலசீமியா பிரசவங்களின் எண்ணிக்கையை குறைப்பது மிகவும் முக்கியம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதன்படி தலசீமியா கேரியர் நிலையை முன்கூட்டியே கண்டறிவதன் மூலம் தலசீமியா மேஜர் கொண்ட குழந்தைகள் பிறப்பதை தடுக்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த ஆண்டு சர்வதேச தலசீமியா தினத்தின் கருப்பொருள் உயிர்களை மேம்படுத்துதல், முன்னேற்றத்தை தழுவுதல், தலசீமியா சிகிச்சையை நியாயமானதாகவும் அனைவருக்கும் அணுகக்கூடியதாகவும் மாற்றுதல் என்பதாகும். மேலும் திருமணத்திற்கு முன் அனைவருக்கும் தலசீமியா பாதிப்பு உள்ளதா என்பதை பரிசோதிப்பது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கனடாவில் பெண்ணொருவர் தனது கோழி முட்டையின் மூலம் பிரபலமாகியுள்ளார். ஒன்ராரியோ மாகாணத்தின் மட்டாவா பகுதியில் வசித்து வரும் மெலிண்டா கிரியோனின் என்ற பெண் வளர்த்த கோழிகளில் ஒன்று பெரிய முட்டையொன்றினை இட்டுள்ளது. மெலிண்டாவின் கோழி பண்ணையில் சுமார் 60 கோழிகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றன. வழமையான முட்டையின் அளவினை விடவும் 3 மடங்கு பெரிய முட்டையொன்று இடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சாதாரண முட்டையொன்றின் எடை 56 கிராம்கள் என்ற போதிலும் இந்த முட்டையின் எடை 152 கிராம்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. கனேடிய உணவு பரிசோதனை முகவர் நிறுவனம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது. இந்த முட்டையை தனது செல்ல பிராணியான நாய்க்கு வழங்க உள்ளதாக மெலிண்டா தெரிவிக்கின்றார். கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்ராரியோவில் 175 கிராம் எடையுள்ள முட்டையொன்று பதிவாகி இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.